Hi friends, இன்னைக்கு வீடியோவில் ஒரு வீக்டே லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். எப்படி குவிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் ஆன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா வந்து போதும். இது நல்லா வதக்கி விடணும். இப்போ வந்து ஒரு 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி வந்து தோல் மட்டும் எடுத்துட்டு அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த வதக்கிட்டுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம மையாக அரைச்சிக்கணும். இதுதான் வந்து மசாலா பேஸ் நம்மளுக்கு. இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். அதே கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதாவது தனியாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து கருகாமல் பார்த்துக்கணும். ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வைங்க, சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இப்போ வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வந்து ஏற்கனவே சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மசாலாவில் இது நல்லா கோட் ஆகணும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த காலிஃப்ளவர் வந்து லைட்டாக வேக வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி விழுது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். அப்புறமா தான் வந்து இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணணும். இந்த மசாலா வாசனைலாம் போயிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் நல்லா வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஊறட்டும். ஊறிட்ட அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு இது நல்லா கொதித்து வரணும். இப்போது ரசத்துக்கு வந்து தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். பெருங்காயம் தூவிக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை ரசத்தில் ஆட் பண்ணிவிடுங்க. ரசம் வந்து நல்லா கொதிக்கணும். எப்போவுமே வந்து சீரகம், மிளகு இது 2த்தையும் நம்ம அரைச்சி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்துட்டு போட்டுட்டு அப்புறம் ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது. அது போடுறதுக்கு முன்னாடி தான் ரசத்தை கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து காலிஃப்ளவர் குருமா வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ காலிஃப்ளவரும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பீஸ் தேங்காவை நல்லா அரைச்சி அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ட அப்புறமா இதை வந்து நம்ம இறக்கிக்கலாம். குருமா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் தண்ணி ஆட் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. ரசத்துக்கு ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா இடிச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு இதை அரைச்சிட்டு நம்ம ரசத்தில் ஆட் பண்ண போகிறோம். இடித்து வச்சுருந்த பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குருமாக்கு வந்து தாளிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அந்த குருமாவில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு, கேப்சிகம் இதை வச்சு இந்த குருமாக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நல்லா எண்ணெயில் வந்து பொரித்து எடுக்கணும். அது நல்லா வேகிற அளவு பொரிச்சா போதும். ரொம்ப வந்து ப்ரௌனெல்லாம் பொரிக்க வேணாம், இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சிட்ட உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்குனது வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா குழைய வேகணும். இப்போது கேப்சிகம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே வெந்துருச்சு. கேப்சிகம் வந்து கொஞ்சம் வேகணும். அதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு லிட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கேரட் வச்சு ஒரு ரைத்தா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கெட்டி தயிர் எடுத்துகிட்டு அதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. ரைத்தாக்கு வந்து தேவையான உப்பு, மிளகு, கொஞ்சோண்டு சில்லி பவுடர், சாட் மசாலா, அவ்வளோதான் இதுக்கு. அதுக்கப்புறம் பாதாம் வந்து துருவி போட்டுக்கோங்க. பாதாம் வேண்டாம் அப்படின்னா வேர்க்கடலை வந்து வறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கேரட்டை வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கலாம்.
ரைத்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். லாஸ்ட்டாக அப்பளம் மிளகாய் வத்தல் இது பொரித்து எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி லன்ச் ரெடி. எத்தனை பேருக்கு மோர் மிளகாய் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் லன்ச் மெனு பார்த்தோம். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிலாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.